சுமானக்கா மக்களே, என்ன மக்களே, திடீர்னு நேத்து நைட் எங்க அக்கா சாண்ட்ராக்கு பாரு மேல இவ்வளவு பரிதாபம் எதுக்கு? பார்வை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கான். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த குடும்பம் எல்லாம் பார்வை அட்ரஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சொன்னாங்களா. அதை பார்க்கும்போதே அக்காவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சான். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்க வேண்டாம், தேவையில்லாம பண்ணிட்டாங்க. முக்கியமா திவ்யாக்கான குடும்பம் வந்து பார்வை அட்ரஸ் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சான். ஏன்னா திவ்யாக்கான அப்பாவும் பார்வை மாத்தி மாத்தி கலாச்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அந்த விஷயத்துல திவ்யா ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த விஜய் அவர்கள், யாரே நம்ம கனிக்கான தங்கச்சி, போயிட்டு சாண்ட்ரா கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க போல, சின்னதா ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயமே விஜய் ரொம்ப பாதிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்ச சட்ட மேட்டர் பேசினான்னு நினைக்கிறேன். அந்த விஷயமே அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சுட்டான். அதுல இப்ப பார்வை வந்து எல்லா ஃபேமிலியும் அட்டாக் பண்ணி பேசுறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கான். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் அவ தப்பு பண்ணியிருந்தாலும், என்னதான் அவளுக்கான ஆட்டம் அப்படிங்கிறது தப்பா இருந்தாலும், இந்த மாதிரி நேரங்கள்ல வர்ற ஃபேமிலி எல்லாம் அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் கடைசியா வந்த ஃபேமிலி எல்லாம் தான் ரொம்பவே மோசமா இருக்காங்க. முக்கியமா அந்த ரியா, திவ்யாக்கான ஃபேமிலி, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க. மற்றபடி எல்லாருமே சூப்பர். அமித் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அமித், உனக்கான ஒய்ஃப் எல்லாம் சமடா, நேத்து வந்து நம்ம கமர்தீன்கான ஃப்ரெண்ட் எல்லாம் சூப்பர்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யாரெல்லாம் பார்வை அட்டாக் பண்ணி பேசினாங்களோ அவங்களெல்லாம் ஒரு மாதிரி குறைச்சி பேசியும், யாரெல்லாம் பாருக்கு நல்ல ஒரு குட் வைபை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த திடீர் முட்டு எதுக்கு எனக்கே தெரியலையே. எங்க அக்கா சாண்ட்ரா இதுக்கு திடீர்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க பெரிய சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்ல பாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. முட்டு கொடுத்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாருக்கான அந்த லவ் கண்டென்ட் கையில் எடுத்துட்டாங்க. பாரு வந்து லவ் கண்டென்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கா. காமர்தினை யூஸ் பண்றா. கமர்தினை யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கா. அது ரெண்டு பேருமே கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. அவங்க உண்மையாலாம் லவ் பண்ணல, அவங்க காதல் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. என்னக்கா சாண்ட்ராக்கா இப்படி போட்டு உடைக்கிற? எங்க அக்காவோட பேண்ட்ஸ் எல்லாம் இதை கேட்டா ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்களா. ஏன்னா எங்க அக்காவோட பேண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும், குடும்ப குட்டியோட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேமர் அக்காக்கான அந்த கேமையை ஃபேக்குன்னு சொல்லி உடைச்சிங்கன்னா என்னக்கா நீ என்ன நீ சொல்லு. இதுல அமித் வர ஐயோ பொண்டாட்டி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னமும் கொடை பிடிக்காரு ப்ரோ. அந்த பக்கம் சாண்ட்ரா உட்காந்து அந்த கண்டென்ட்டை ஃபேக்குன்னு சொன்னா இவர் கொடை பிடிச்சிட்டு இல்ல அவங்க ஃபேக்லாம் இல்லை, அவங்க மாத்தி மாத்தி ட்ரஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்காங்க. மற்றபடி அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவரு உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவரை என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க, என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் முட்டு கொடுத்தாங்க, அப்புறம் என்ன மாதிரி தூக்கி போட்டு அடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணாங்க, எல்லா விஷயத்த மொத்தமா பாத்திரலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நேற்று நைட்டு நம்ம அமித்தும் சாண்ட்ராவும் ஒரு 2:30 வரைக்கும் வெளியே உட்காந்து பேசினாங்க. 2:30 வரைக்கும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கதைகளை பேசினாங்க. அப்போ ஸ்டார்டிங் அந்த ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலியில நிறைய ஃபேமிலி சூப்பரா ஃபன் பண்ணாங்க, நல்லா நல்லா கனெக்ட் ஆனாங்க, ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஒரு சில ஃபேமிலி வந்து பார்வை அட்டாக் பண்ணாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முக்கியமா திவ்யாக்கான ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி பார்வை ட்ரிகர் பண்ணாங்க. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கான மூஞ்சே மாறிட்டு அந்த இடத்துல எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டாவது இப்போ ரியா வந்தால, ரியா வந்துமே ஓப்பனா ஒரு மாதிரி அடிச்சு பேசுறா. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. ஜாலியா இருக்க நேரம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணும்போது அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களால எந்த விஷயத்தையும் மாத்திக்க முடியாது, நாட்கள் இல்லை. இப்ப நம்ம கூட வைல்ட் கார்டா வரும்போது நமக்கு ஒரு இது இருந்துச்சு, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அதனால வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம், அந்த விஷயங்களை அவங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஃபேமிலி வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அது என்ன மாற்றம் நடக்கும்? எந்த ஒரு மாற்றமும் நடக்காதுல்ல. அப்ப ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா கேட்கறாங்க. எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மற்ற ஃபேமிலிலாம் ஃபன் பண்ணும்போது உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சுன்னா, ஒரு சில குடும்பம் தனக்குள்ள இருக்க ஒரு சில மன வருத்தங்களை அங்கே தெரிவிக்கிறாங்க. இதில் திவ்யாக்கான ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஏன்னா அக்காவும் மாற்றி மாற்றி கலாய்ச்சாங்க, அங்கேருந்து திவ்யாக்கான அப்பாவும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அக்கா தான் திவ்யாக்கான அம்மாவை ட்ரிகர் பண்ணாங்க. திவ்யாக்கான அம்மா வந்து திவ்யாவை பத்தி ஏதோ ஒன்று பாராட்டி பேசியிருப்பாங்களா, ஏதோ ஒன்று பண்ணாங்க. பண்ண டைம்ல டக்குன்னு உள்ள போயிட்டு ஒரு கவுண்டர் போட்டிருப்பாங்க. வேனுக்குன்னே பாருதான் கவுண்டர் போட்டு, ஐயோ அவளாம் அப்படி கிடையாது, அவ என்ன மாதிரி பண்ணுவா தெரியுமா, அவளாம் செம்மையா சண்டைக்கு வரும் அப்படின்னு மாதிரி ஏதோ அக்கா தான் ட்ரிகர் பண்ணாங்க. அதனால அவங்க அம்மா ட்ரிகர் ஆகி டக்குன்னு உள்ள வந்து என்ன அப்படிலாம் கிடையாது, என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ள வந்திருப்பாங்க. ஸோ மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டாங்க. இதுல இப்போ நம்ம சாண்ட்ராவோட கண்ணுக்கு திவ்யாக்கான குடும்பம் அப்படியே ட்ரிகர் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகுதான். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து நம்ம கனிக்கான தங்கச்சி விஜய் அவர்கள் சாண்ட்ரா கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சட்டை மேட்டரா தான் இருக்கும். சட்டையை காய போட்டீங்களா, துவைக்க போட்டீங்களா, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அதனால அந்த விஷயத்துல அவங்களே அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கான். சிம்பிளா ஒன்று சொல்றேங்க, நல்ல வேளை நீங்க லாஸ்ட் சீசன்ல வரல. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஃபேமிலி ரவுண்ட்ல கடைசியில இந்த முரண்பாடுகளை பேசுறதுக்குன்னே சின்ன கேப் கொடுத்திருந்தாப்புல பிக் பாஸ். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்த எல்லா குடும்பமும் அட்ரஸ் பண்ணாங்க. எல்லா குடும்பமும் தனக்குள்ள இருக்க விஷயத்தை அட்ரஸ் பண்ணி உடச்சு பேசினாங்க. நல்ல வேலை நீ அப்படி வரலம்மா, வந்திருந்தா உனக்கான நிலமெல்லாம் என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. அப்ப இப்படி பேசிட்டு இருக்கும்போதே லவ் கண்டென்ட் கையில் எடுக்கிறாங்க.
அது எப்படி எடுக்கிறாங்கன்னா, அதுவுமே திவ்யாவை அடிச்சு தான் பேசினாங்க. போன வாரம்லாம் நான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தேன். இப்பதான் நான் கொஞ்சம் எனக்கான பிரெயின் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதனால போன வார சண்டே எபிசோட்ல சேதனை வந்து யாருக்கான ஆட்டம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்வை சொல்லிட்டேன். அது ஆக்சுவலா பாரு கிடையாது, அது சபரி. சபரி கிட்ட தான் ஆட்டமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை இப்பதான் நீ கண்டே பிடிச்சிருக்கீங்களாமா? சபரி கிட்ட ஆட்டமே இல்லைன்னு சொல்லி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இதுக்கப்புறம் எப்ப நீங்க கேம் ஆட போறீங்க? எனக்கு சத்தியமா புரியல. சபரி கிட்ட ஆட்டமே இல்லைன்னு சொல்லி அக்கா இப்பதான் கண்டுபிடிச்சாங்களா? அப்ப அப்படி கண்டுபிடிச்சிட்டு பாருக்கிட்ட ஆட்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா இப்ப கொஞ்சம் அந்த ஆட்டம் கம்மியாச்சு. ஏன்னா அவ சண்டை போடுறது தான் ஒரு கேமா வச்சிருந்தா. சண்டை போடுறது அப்புறம் இந்த லவ் பண்றது இதுதான் கேமா வச்சிருந்தா. இது எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா சொல்றாங்க. சொன்ன உடனே அமித் உள்ள வந்துட்டு இல்ல இல்ல அவ ஆட்டம் க்ளோஸ் ஆகல, இருக்கு அவ ஆட்டம் இன்னும் இருக்கு, அவ இன்னும் ஆடிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அமித் அவர்கள் நல்ல ஒரு கொடையை பிடிக்கிறாப்புல. அப்பதான் எங்க சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவ சண்டை போடுற விஷயத்த எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ இதுக்கப்புறம் யாருக்கிட்ட சண்டைக்கு போனாலும் ஏய் நீ எதுக்கு சண்டைக்கு வரன்னு தெரியுதுன்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. அவகிட்ட இப்ப கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறது இந்த லவ் கண்டென்ட் மட்டும் தான். கமாருதீன் கூட லவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றா, அதை மட்டும் தான் கையில வச்சிருக்கா, மத்தபடி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அங்க நம்ம அமித் ஒரு முட்டை கொடுக்குறாப்புல. அது கண்டென்ட் மாதிரி தெரியல, அது உண்மையா அவங்களுக்குள்ள ஏதோ உண்மையா ஃபீலிங்ஸ் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அமித் ஒரு முட்டை கொடுக்குறப்பல இவருக்கு எனக்கு தெரியலங்க. இவங்க ஒய்ஃப் வந்து இன்னொரு 100 தடவை வீட்டுக்குள்ள வந்து சொன்னாலும் இவர் திருந்த மாட்டார் தான் எனக்கு தோணுது. அப்ப அந்த இடத்துல தான் சாண்ட்ரா அவர்கள் ஒட்டச்சி எக்ஸ்போஸ் பண்றாங்க. சொல்லி சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, எல்லா சீசன்ல இந்த மாதிரி நடக்குங்க, எல்லா சீசன்ல நடக்கும், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்களை உள்ள போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீசன்லயும் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப ஓவர்டு பண்ணி அது லவ் அப்படின்னு மாதிரிலாம் ஷோ பண்றாங்க. ஆனா ஒரு நேரம் கேட்டா லவ்னு சொல்றாங்க, இன்னொரு நேரம் கேட்டா ஃப்ரெண்டு மோர் தென் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அவங்க சரியான ஸ்டாண்ட், ஸோ அவங்க வந்து சரியான ஸ்டாண்ட்லலாம் இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த 2 பேருக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா உடைக்கிறாங்க. இதுல நம்ம அமித் உள்ள போயிட்டு நம்ம கொடமாமா உள்ள போயிட்டு இல்லைங்க அவங்க 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு, அது எனக்கே தெரியுது, ஆனா அவங்களுக்குள்ள இந்த ட்ரஸ்ட் இல்ல, அவங்களுக்கும் அந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால அவங்க வந்து ஒரு மாதிரி மாத்தி மாத்தி அங்கிங்கமா பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாமா கொடையை பிடிக்காப்புல இங்கதான் சாண்ட்ரா திரும்பி உடைச்சு பேசுறாங்க. இல்ல அவங்களே மாத்தி மாத்தி என்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஒரு நேரம் லவ்னு சொல்றாங்க, இன்னொரு நேரம் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, இன்னொரு நேரம் மோர் தென் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சரியான ஸ்டாண்ட்லாம் இல்லை, அவங்க ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ணி அது மூலமா வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசணும், வெளியுள்ள மக்கள் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, அவங்க உண்மையெல்லாம் லவ் பண்ணலாங்க, அது உண்மை லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போட்டு உடைக்கிறாங்க. இதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம், அதான் நாங்களும் சொல்றோம். அது ஆனா நீங்க சொல்றீங்க தெரியுமா, கண்டென்ட் காண்டி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட கண்டிப்பா அந்த கண்டென்ட் வந்து ஒரு வாரம் இல்ல 2 வாரம் தொடரும், கண்டிப்பா தொடரும், ஓகேவா? ஏன்னா யூனோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அந்த விஷயங்களுக்காக அது தொடரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கன்றாவி தான் ப்ரோ, அது உண்மையான காதெல்லாம் கிடையாது ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்குள்ள வந்த கமாருதீனுக்கான அக்கா அவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு போன உடனே அக்குல விரிச்சு வா பேபி உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். பின்ன இவெல்லாம் திருந்தவான்னு சொல்லுங்க? ஒரு குடும்பம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கூட திருந்தாம இவன் பண்ணிட்டு இருக்கானா என்ன பண்ணுன்னு தெரியல. இதுல அவரோட நண்பர் நல்லா பண்ணீங்க நண்பர் உள்ள வந்து பிரிச்சுட்டு ஆட்டத்தை மாத்துவாருன்னு பார்த்தா சேர்த்து வச்சு ஆட்டத்தை ஒரு மாதிரி சாணி தப்பின மாதிரி தப்பி வச்சுட்டு போயிருக்காப்புல. ஒன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த வகையில சாண்ட்ரா போட்டு உடைக்கிறாங்க. அவங்க வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க இதை கண்டென்ட்டை தான் யூஸ் பண்றாங்க, கண்டென்ட் தான் அது, லவ் எல்லாம் கிடையவே கிடையாது, இது கண்டென்ட் தான். 2 பேரும் மாத்தி மாத்தி அப்பப்போ அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்பப்போ இன்னும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிறாங்க. இது எல்லாமே கண்டென்ட் தான், தெளிவா கண்டென்ட் காண்டி பண்றாங்க. அது கொஞ்சம் ஓவர்டு போயிட்டு இருக்கு, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது, அது உண்மையான காதல் கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா கிட்ட மாத்தி மாத்தி போய் ஒப்பாரி வச்சிருக்கானு ப்ரோ. சாண்ட்ரா கிட்ட ஒரு நேரம் நம்ம பாரு போய் பேசியிருக்காங்க, ஒரு நேரம் நம்ம கமருதீன் போய் தனக்கான ஃபீலிங்ஸை சொல்லியிருக்காப்ல. பாரு என்ன சொன்னாங்கன்னா, அவன் ஏதோ கேம் ஆடுற மாதிரி இருக்கு, நான் வெளியே போய் தான் டிசைட் பண்ணணும், உள்ள நான் இதை டிசைட் பண்ண மாட்டேன், நான் இது வந்து என்ன உறவு அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் நம்ம பாரு வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நேரம் வந்து அந்த பேட் டெஸ்ட் டாபிக் இப்போ ரீசெண்டாக கிளம்பிச்சுல, அந்த டைம்ல நம்ம காமு சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அவ இப்படித்தான் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவ கூட இருந்தா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆகுது, நான் அவ கூட இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டையை போட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு உடனே அக்குல விரிச்சு வா கெட்டி பிடிச்சிக்க பேபின்னு தான் சொல்லிட்டு சுத்துறானு. மானகட்ட பேர் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இதை சாண்ட்ரா போட்டு உடைச்சிட்டாங்க. எல்லா சீசன் நடக்கிற ஒரு விஷயம் தான், இந்த சீசன் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இது வெளியே போனா இருக்காது. ஆனா நானே ஓப்பனா சொல்லியிருக்கேன், உண்மையா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே போய் அதை கன்டினியூ பண்ணுங்க, அந்த வீட்டுக்குள்ள பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டென்ட்டுக்கு தானே பண்றாங்க. ஸோ அவங்க கண்டென்ட் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியே உடைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, சாண்ட்ராக்கான ஆட்டம் என்ன இப்போ? சாண்ட்ராக்கான ஆட்டம் என்ன? சாண்ட்ரா என்ன மாதிரி ஆட்டம் போட போறாங்க?
வரப்போற டிக்கெட் ஃபினால எப்படி ஆட்டம் போட போறாங்க, டிக்கெட் ஃபினால் வந்து இருப்பாங்களா இல்ல சாட்டர்டே சண்டேல தூக்குவாங்களான்னு தெரியல. பட் சாண்ட்ராக்கான ஆட்டம் என்ன, இதுதான் எனக்கான ஒரு கொஸ்டினா இருக்கு. உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மொத்தத்துல சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, வேஸ்ட். இப்ப அக்காவுக்கு பயம் வந்துட்டு, யாருக்கு, நம்ம சாண்ட்ராக்கு பயம் வந்துட்டு, அதனால வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையா பத்தி பேசி இவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்ற வாய் வந்து பாருகிட்ட பேசாம இருக்க வேண்டியதுதானே. பாருகிட்ட சரி பேசுங்க, ஆனா அவங்க 2 பேரும் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல போய் சண்டே போட வேண்டியதுதானே. ஃபேக்கா தான் பண்றீங்கன்னு சொல்லி உடைச்சதுல ஒரு கண்டென்ட் பண்ணி ஸ்கோர் பண்ண வேண்டியதுதானே. எஃப்ஜே பண்ணலையா, அவன் அடிச்சு உடைச்சு பேசினால அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஏன்னா தைரியம் கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அக்கா ஃபேன்ஸ், உங்க அக்கா லவ் பண்றாங்களா இல்ல மோர் தென் அ ஃப்ரெண்டா, கமெண்ட்ல போடுங்க.